உச்ச நீதிமன்ற தடை உத்தரவு எதிரொலி. டாஸ்மாக் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம். திமுகவுக்கு அடுத்த ஆப்பு தயாராகிறது. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு டாஸ்மாக் துறையில் எந்த ஊழலும் செய்யவில்லை. திராவிட மாடல் ஆட்சி மிக நேர்மையாக நம்பர் 1 நடந்து கொண்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள். அதை உண்மை என்று நம்பி உச்சநீதிமன்ற நீதிபதி PR ஹவாய் திமுக என்கிற ஒரு நேர்மையான ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை எப்படி செல்லலாம்? இப்படி நீங்கள் சென்று டாஸ்மாக் துறைக்குள் விசாரணை நடத்தினால் அது திமுகவின் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்று டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை. அதனால் அமலாக்கத்துறை உள்ளிட்ட யாரும் அங்கு விசாரணை நடத்தக்கூடாது என்று நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவு போட்டார்கள். இது தமிழக பொதுமக்களிடையே மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருப்பதால் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்பை சொல்லி இருப்பதால் இன்னும் கொந்தளிப்பு அதிகமாகி இருக்கிறது. உண்மையிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேர்மையானவர்களாக இருந்தால் டாஸ்மாக் போன்ற சமூகத்தை சீரழிக்கும் மதுபான கடைகளை இழுத்து மூட வேண்டும். இதனால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றமோ சரக்கு வியாபாரம் நடத்தும் திமுகவுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றமோ டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடப்பது வெட்ட வெளிச்சமாக இருப்பதால் அதற்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை 41 வழக்குகள் பதிவு செய்திருப்பதாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த 41 வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளது. 41 குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லாமல் வெறும் வழக்கு மட்டும் பதிவு செய்திருப்பதால் எந்த லாபமும் இல்லை. அதனால் தமிழக அரசு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளார்கள். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி வந்த பிறகு டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடைபெற்றுள்ளது. இந்த ஊழலை செய்வதே திமுகவினர் தான். அதன் காரணமாக யார் மீதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாகவே டாஸ்மாக் துறையில் நாளுக்கு நாள் முறைகேடு என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழக அரசே இந்த முறைகேடுகளை முன்னின்று நடத்துவதால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தங்களுக்கு வரும் புகார் அடிப்படையில் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் உச்சநீதிமன்றத்தை விட சென்னை உயர்நீதிமன்றம் தான் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். காரணம், உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை 41 FIR பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதன் பெயரில் எத்தனை பேர் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஒரு வார்த்தை கூட தலைமை நீதிபதி கேட்கவில்லை. ஆனால் சென்னை நீதிமன்ற நீதிபதியோ இந்த 41 FIRகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை சரியானபடி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இதை CBIக்கு மாற்றவும் சென்னை உயர்நீதிமன்றம் தயாராகி வருகிறது. இந்த வழக்கை CBIக்கு மாற்றினால் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள். குற்றவாளிகள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதனால் தமிழக அரசு கொடுக்கும் அறிக்கையை பொறுத்து இந்த டாஸ்மாக் வழக்கை CBIயிடம் ஒப்படைக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தை விட சென்னை உயர்நீதிமன்றமே இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குகளில் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இப்படி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பாக செயல்படுவதால் தான் இவர்கள் நமக்கு செட் ஆக மாட்டார்கள் என்று திமுகவினர் தங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த டாஸ்மாக் வழக்கை CBIயிடம் கொடுக்க போவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை MK ஸ்டாலினுக்கு நிம்மதியை கொடுத்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து வரும் நடவடிக்கையோ பீதியை கொடுத்துள்ளது. அடுத்த செய்தி. வக்ஃப் சட்டத்திற்கு தடை நீக்கப்படுமா? தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதி ஹவாய். வக்ஃப் வாரியம் என்பது இஸ்லாத்திற்கு இலவசமாக கொடுக்கும் சொத்துக்களை பராமரிக்கும் ஒரு அமைப்பாகும். ஆனால் இந்த அமைப்பானது சமீப காலமாக இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களின் சொத்துக்களையும் இதற்குள் கொண்டு வந்து முறைகேடு செய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு இஸ்லாமியர் கொடுக்கும் சொத்துக்கு அவருக்கு சொந்தமானதாக இல்லாத பட்சத்தில் அரசு நிலமாக இருந்தாலும் கூட அதை இவர்கள் தங்களது பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதோடு இந்துக்களின் பெயரில் இருக்கும் சொத்துக்களை தாங்கள் அனுபவித்து வரும்போது அந்த சொத்துக்களை தங்களது சொத்தாக நினைத்து வக்ஃப் வாரியத்துக்கு இவர்கள் இலவசமாக எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் இது அந்த நபருக்கு சொந்தமான நிலம்தானா என்பதை பரிசீலனை செய்து பார்க்காமல் இலவசமாக கிடைக்கிறது என்றதும் உடனே தங்களது பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்து கோவில்களை ஒரு இஸ்லாமிய
என எழுதி கொடுத்தாலும் கூட இவர்கள் அதை வக்புக் வாரிய சொத்தாக சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அதை தங்களது வக்புக் வாரியத்துக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக பிரச்சனை அதிகரித்து பலரும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த புகார்கள் அதிகமாக வந்ததை அடுத்துதான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு வக்புக் வாரிய தடை சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனபோதிலும் தற்போது உச்சநீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த 3 தினங்களாக இது குறித்து வாக்குவாதம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வக்புக் வாரியத்திற்கு ஆதரவாக வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடும் போது இந்த சட்டத்தின் நோக்கமே வக்புக் வாரிய நிலங்களை கைப்பற்றுவதுதான். வக்புக் வாரியத்திற்குள் ஏராளமான அரசு நிலங்கள் வந்துவிட்டதாக மத்திய அரசு சந்தேகப்படுகிறது. ஆனால் வக்புக் வாரியத்திற்குள் இருக்கும் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார். அதையடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா கூறுகையில், யாரும் யாருடைய சொத்தையும் முறைகேடாக கைப்பற்றக்கூடாது என்கிற நோக்கத்திலேயே மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. ஆனால் சிலர் இஸ்லாத்தின் சொத்துக்களை பறிப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக அவதூறு பரப்புகிறார்கள். முக்கியமாக பல இஸ்லாமியர்கள் புறம்போக்கு நிலங்களில் வசித்துக் கொண்டு அதை தங்களது சொந்த நிலமாக கருதி வக்புக் வாரியத்திற்கு எழுதி வைத்து விடுகிறார்கள். அவர்களும் புறம்போக்கு நிலம் என்பது அரசு நிலம் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் வக்புக் வாரிய பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதுபோன்ற அரசு நிலங்கள் வக்புக் வாரியத்துக்குள் இருந்தால் அது கண்டிப்பாக மீட்கப்படும். யாரையும் ஏமாற்றி தங்கள் சொத்தாக மாற்றிக்கொள்ளக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் அரசு சொத்துக்கள் வக்புக் வாரியத்துக்குள் இருந்தால் அதை மீட்கப்படும் என்று மத்திய அரசு கூறுகிறது. மற்றபடி இஸ்லாமியர்கள் தங்களது பெயரில் உள்ள நிலங்களை கொடுத்தால் எக்காரணம் கொண்டும் அரசு அவற்றை கைப்பற்ற மாட்டார்கள் என்று உறுதியளிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்திலும் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலையில் நேற்று 3வது நாளாக இந்த வக்புக் வாரிய வழக்கு குறித்த விசாரணை நடைபெற்ற போது 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி PR ஹவாய் அதை பதிவு செய்து கொண்டவர் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து விட்டார். அதாவது தற்போதைக்கு வக்புக் வாரிய புதிய சட்டமானது அமலுக்கு வந்துவிட்டது. இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார் என்றாலும் மத்திய அரசை பொறுத்தவரை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதியால் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதால் இதை நீண்ட காலம் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தால் அது குறித்து தங்கள் சார்பில் மனு தாக்கல் செய்து விளக்கம் கேட்பார்கள். அதனால் இந்த வக்புக் வாரிய சட்டத்தை நீண்ட காலம் உச்சநீதிமன்றத்தால் கிடப்பிலும் போட முடியாது என்பதால் கூடிய சீக்கிரமே இந்த வழக்கின் இறுதி முடிவை உச்சநீதிமன்றம் அறிவித்துவிடும் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. ராகுல் காந்திக்கு பாஜக கொடுத்த பதிலடி. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டதிலிருந்து அதில் அரசியல் லாபம் தேடி வருகிறது காங்கிரஸ் கட்சி. அதோடு மோடியின் செயல்பாடுகளை விமர்சித்தும் சோசியல் மீடியாவில் செய்திகளை அக்கட்சி வெளியிடுவதோடு பாகிஸ்தானுக்கு ஆதரவு செய்திகளையும் வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்தியாவின் கௌரவத்தில் மோடி சமரசம் செய்து கொண்டுள்ளார். ட்ரம்புக்கு பணிந்து இந்தியாவின் நலன்களை தியாகம் செய்தார். கேமராக்களுக்கு முன்பு மட்டும்தான் இவருடைய ரத்தம் கொதிக்குமா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் பாஜக இன்று ராகுல் காந்திக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அந்த செய்தியில் 10 நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் பிரதமர் மோடியை ராகுல் காந்தி கவனித்துள்ளார் போலும். காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் செய்து வந்ததை போல மோடி அரசு ஒன்றும் பாகிஸ்தானுக்கு காவல் கடிதம் அனுப்பவில்லை, வலிமையான பதிலடியைத்தான் கொடுத்திருக்கிறோம். இப்படி இந்த போரில் கூட அரசியல் செய்யும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போலி செய்திகளை பரப்பும் ஒரு தொழிற்சாலையாக செயல்பட்டு வருவது வெட்கக்கேடான விஷயம் என்றும் காங்கிரஸை பாஜக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது.